ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ ஆன் சேனலில் லவர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 6 வருஷ ரிலேஷன்ஷிப் ஐஷு அவனோட ஒரு லைஃப் டைமே யோசிச்சு வச்சிருந்தேன். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோவும் ஹீரோயின் வந்துட்டு 6 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு பொசசிவ்னஸ் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது வந்துட்டு நம்மால் வந்துட்டு நம்மளை தவிர எந்த பையன் கூடயும் பேசக்கூடாதுன்ற அளவுக்கு ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் மேலே வந்துட்டு ஒரு கோவம் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போல்லாம் ஹீரோயின் வந்துட்டு ஒரு பையன் கூட பேசுனாங்களோ அப்போல்லாம் வந்துட்டு இவர் வந்து சண்டை போட்டுகிட்டே இருப்பார். சண்டை போட்டுட்டு அடுத்த விஷயமே வந்துட்டு சாரி கேட்பார். ஸோ இதே வந்துட்டு ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு ட்ராமா மாதிரி உண்டாயிருது. அதாவது வந்து ஒரு பயம் மாதிரி ஒன்று உண்டாயிருது ஹீரோ மேலே. ஸோ இதுவே நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருந்தா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே கண்டினியூ ஆகும் அப்படின்ற அளவுக்கு ஹீரோயினுக்கு வந்து ஒரு பயம் வந்துடுது. ஸோ அதனாலே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு எப்படியாவது இந்த ஹீரோவை வந்து பிரிஞ்சு போயிடணும் அப்படின்ற அளவுக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ என்ன பண்ணார், அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் இன்னொரு பையனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வரும். அது வந்து என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்னு ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி சந்தேகப்பட்டு ஹீரோ வந்துட்டு இந்த ஹீரோயினை வந்து என்னெல்லாம் பண்ணாருன்றது தான் இந்த படத்தோட மீதி கதைன்னு சொல்லலாம். என்ன பண்ணிட்டு இருக்க? மச்சான் ப்ளீஸ் அதெல்லாம் தனியாக பேசிக்கிறேன், அப்புறம் பேசிக்கிறோம் ப்ளீஸ். நீ போங்க ஜாயிண்ட் பத்து இப்போ நான் வரேன். ஓகே பை. படத்தோட பாசிட்டிவ்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். எக்கச்சக்கமான பாசிட்டிவ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மியூசிக் டைரக்டர் சிஆர் ரால்டன் தான். இந்த படத்தில் வந்துட்டு செம்மையாக மியூசிக் போட்டிருக்காரு. பிஜிஎம்லேருந்து ரொமான்டிக் சாங்ஸ்லேருந்து பிரேக்கப் சாங் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு கச்சிதமாக போட்டிருக்காரு. எல்லாமே வந்து கேட்குற மாதிரி சூப்பராகவே இருக்குது. ஒரு பாட்டு வந்து சந்தோஷ் நாராயணன் பாடியிருக்காரு, ஒரு பாட்டு வந்து சித்தார்த் பாடியிருக்காரு, அப்புறம் இன்னொரு பாட்டு வந்து ஜிவி பிரகாஷ் பாடியிருக்காரு. அது மாதிரி வந்துட்டு ஒரு ஆல்பம் ஃபுல்லாகவே இந்த படத்தில் வந்துட்டு சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு பக்காவாக இருக்குது. ஸோ வந்து உங்களோட ஸ்பாட்டிஃபைலலாம் நீங்கள் பிளேலிஸ்ட்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து சூப்பராக போட்டிருக்கான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் அப்படி கேட்டிங்கன்னா, மணிகண்டன் தான். அந்த படத்தில் வந்துட்டு எப்படி குட் நைட் படத்தில் வந்துட்டு பயங்கர பாசிட்டிவாக ஒரு மாதிரி ஜாலி கேரக்டராக இருந்தாரோ அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இவரை பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வரும் நம்மளுக்கே, இந்த மாதிரிலாம் பண்ணுறானே அப்படின்ற மாதிரி. அப்புறம் இந்த படத்தில் வந்து என்னதான் பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிலேட்டபிளாக இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்மலாம் கோத்ரூ பண்ண மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக கோத்ரூ பண்ணியிருப்பீங்க, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி கோத்ரூ பண்ணியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த படத்தில் பார்க்கும்போது நம்ம ரியல் லைஃப்பில் ரிலேட்டபிளாக இருக்குது, இதில் இந்த விஷயம்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுவே வந்துட்டு ஒரு நல்ல பாசிட்டிவ்னு சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் வந்துட்டு செம்மையாக நடிச்சிருக்காங்க. வேற லெவலான ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. மணிகண்டன் ஆக்டிங் பண்ணுற ஒரு ஆக்டிங்கில் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு ஈடு கொடுக்குற மாதிரி பயங்கரமாக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோவும் வந்துட்டு இந்த படத்தை வந்து பயங்கரமாக பேலன்ஸ் பண்ணி சூப்பராக கூட்டிட்டு போயிருக்காங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்துட்டு 3-4 சைடு ரோல்ஸ் வரும். அது வந்து இந்த படத்தோட கதையில் வந்து எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் சூப்பராக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு கேரக்டர்ஸு ஹீரோயின்ஸ்லாம் வந்துட்டு கம்மியாக இருந்தாலும் நமக்கு வந்துட்டு ரொம்ப போர் அடிக்காமல் இந்த படத்தை வந்து சூப்பராக கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு பாசிட்டிவ் தானா, நெகட்டிவே கிடையாதா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் இருக்குது. இந்த படத்தில் வந்துட்டு என்ன நெகட்டிவ் அப்படி கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கேமரா விஷுவல்ஸ் வந்துட்டு இந்த படத்தில் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. கொஞ்சம் ஷேக்கியாகவே நிறைய விஷயங்கள் வந்து சீன்ஸ் எல்லாம் எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் வந்து இன்னுமே பார்க்குறதுக்கு விசிபிளாக சூப்பராக இருந்திருக்கும். அப்புறம் இந்த படத்தில் என்னப்பா நெகட்டிவ் அப்படி கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் அழுகிற சீன் வந்துட்டு எக்கச்சக்கமாக வந்துச்சிருக்காங்க. அதாவது வந்துட்டு ஒரு சீன் வந்து ஹீரோ வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா அடுத்த சீனே வந்து சாரி கேட்குறாரு. இதே மாதிரி வந்துட்டு 3-4 சீன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது. என்னடா இவன் இதே பண்ணிட்டு இருக்கான், அந்த ஹீரோயின் வந்துட்டு திருப்பி சேர்த்துக்கிறான்ற மாதிரி ஒரு மாதிரி ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட டியூரேஷன் வந்து இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் கம்மி பண்ணியிருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. எங்கேயுமே அந்த கதைக்கு வந்து அஃபெக்டே ஆயிருக்காரு. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் இந்த படத்தை வந்து கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு 3.5 ஸ்டார்ஸ் தரலாம். இந்த படம் வந்துட்டு இந்த சிங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாகவே இருக்கும். லவர்ஸோட நிறைய ஜாலியாக இந்த படத்தை வந்து பார்க்கலாம். லவர் படம்னா லவர்ஸ்க்காக தானே, வேறு யாருக்கு. ஸோ இந்த படம் வந்துட்டு இந்த மாதிரியும் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது வந்து இந்த படத்தோட டேரக்டர் வந்து சூப்பராகவே காமிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக தேட்டர்லேயே போய் பார்க்கலாம். நிறைய பேர் வந்துட்டு ஓடிடியில் வந்தோடனே தான் இந்த படம் வந்துட்டு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த படத்தெல்லாம் வந்து தேட்டரில் பாருங்கள். ஸோ இன்னொரு சந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். I still care for you. மயிரை கேர் பண்றேன்.